பிரசிடென்ட் ஆனதுல இருந்து எல்லா கண்ட்ரியோடையும் வரிசையா வம்பிழுத்துட்டு இருந்த டொனால்டு ட்ரம்ப் இப்ப கடைசியா சண்டைக்கு வர கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைல்டா ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறேன். இது உங்களை டைரக்டா பாதிக்க போகுது. ஓகேவா? நீங்க இந்தியால ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ட்ரம்ப் இஸ் கமிங் ஆஃப்டர் யூ. நீங்க இந்தியால விவசாயம் பண்றீங்கன்னா ட்ரம்ப் இஸ் கமிங் ஆஃப்டர் யூ. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியால எல்லாருக்குமே அமெரிக்கன் குட்ஸுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சஸ் வேணும். தட் இஸ் இந்தியால வந்து இப்ப நம்ம விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளோட கார் மேனுஃபேக்சரர்ஸ் டாடா மஹிந்திரா மாதிரி கார் மேனுஃபேக்சரர்ஸ் பாதுகாக்கிறதுக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற குட்டி குட்டி போன் கடையில இருந்து எலக்ட்ரானிக் குட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு நம்ம நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கோம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கம்மியான விலைக்கு பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் உள்ளுக்குள்ள இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விவசாய தக்காளி வெங்காயத்துல இருந்து இது பெரிய பெரிய கார் வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கவர்மெண்ட் சொல்றாங்க. அப்படி எல்லாரையும் உள்ளுக்குள்ள ஈஸியா விட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிசினஸ்லாம் அதிகமாக அடி வாங்கும், வெளிநாட்டுக்காரங்க பெருசா பணக்காரங்க ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா போட்டிருந்த ரூல்ஸை வந்து இப்ப ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்றதுக்கு நிறைய பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். இன்னும் 2-3 நாள்ல இதுக்கான அப்டேட் வந்துடும். ஒரு மிகப்பெரிய டீல் வந்து ரெண்டு நாடுகளும் பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்தியா எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கிறப்ப நம்மளுக்கு அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப நாளா இந்தியா நம்மளுக்காக ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன? ட்ரம்ப் ஏன் இப்போ நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு, நம்மளோட லைஃப்க்கு, நம்மளோட லைவ்லிஹுட்டுக்கு ஏன் பஞ்சாயத்துக்கு வராருங்கிறதையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் மதுரை வந்திருக்கேன். ஒரு 2 days இங்கே இருக்கிறதுனால தான் இந்த வுட் பேக்ரவுண்ட். நீங்கள் கோவிடுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. 1 or 2 daysல மறுபடியும் சென்னை போயிடுவேன். பட் குட் டு பி பேக் ஹோம். ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுலங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ரீசெண்டாக பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஓகேவா? பிரிக்ஸ் அப்படிங்கிற மீட்டிங்ல வந்து இந்தியா ஒரு முக்கியமான மெம்பர். இந்த பிரிக்ஸ்ங்கிற மீட்டிங்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈரான், இந்தோனேஷியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா அண்ட் கிட்டத்தட்ட 10-11 கண்ட்ரிஸ் இருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்க அளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்கே வந்து ஐபேடோ எதுவுமே கிடையாது. ஸோ பை ஹார்ட். ஸோ இது இத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, பேசிக்காக இந்த கண்ட்ரிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். ஓகேவா? ஈரான், இந்தோனேஷியாவா இருக்கட்டும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்றாங்க. முதல்ல பிரிக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் இப்போ 11 பேர் வந்து இந்த மீட்டிங்ல வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களாம் குளோபல் சவுத் அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு அப்படின்னு சொன்னாலே வேர்ல்டை வந்து சில கண்ட்ரிஸ் தான் டாமினேட் பண்ணிருக்கு. இந்த யூரோப்ல இருக்கிற 1-2 கண்ட்ரி, அப்புறம் அமெரிக்கா, இவங்க மட்டும் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. பட் நாங்க குளோபல் சவுத், உலகத்துக்கு வந்து நம்மளெல்லாம் வந்து அவங்க வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு ஓரமா தள்ள பார்ப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்க டெவலப்பிங் இல்லடா, உலகத்துல பாதி பாப்புலேஷனே நாங்க தான். இந்த 11 கண்ட்ரி, வேர்ல்ட்ல கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த 11 கண்ட்ரிஸோட பாப்புலேஷன் ஆட் பண்ணீங்கன்னா வேர்ல்டுல 50% பாப்புலேஷன் நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இதுன்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டுல ஒருத்தங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட காசு இருக்கலாம், எங்க கிட்டயும் இப்போ காசு வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க கிட்ட உலகத்துல பாதிக்கு பாதி பாப்புலேஷனும் இருக்குது. அப்போ அமெரிக்கா வச்சதுதான் சட்டம்னு, அமெரிக்கா வச்சதுதான் சட்டம்னு நாங்க ஏன் ஒத்துக்கணும்? நாங்க எங்களோட காலகட்டம் இதை நாங்க ஆரம்பிக்கிறோங்கிறது தான் பிரிக்ஸோட பேசிக்கான கோல். ஓகேவா? இது எல்லாருமே வந்து டாலர் மாங்கல, டாலர் வேணாம், நாங்க சொந்தமா கரன்சி உருவாக்குறோங்கிறதுல ஆரம்பிச்சு பிரிக்ஸ். இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டுட்டு இருக்கப்பமே இவ்வளவு பஞ்சாயத்து. இந்தியாவும் சைனாவும் ஒன்னு சேர்ந்துச்சுன்னா பவர் எப்படி இருக்கும்? பிரிக்ஸோட ஐடியாவே அதுதான். ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிர்த்து நிக்க முடியுங்கிறது தான் இதோட கோல். எப்ப பார்த்தாலும் வெள்ளக்காரன், வெளிநாட்டுக்காரன், இந்த அமெரிக்கா, யூரோப் இந்த காம்பினேஷனை விட்டுட்டு நாம ஒன்னா சேருவோம்ப்பா, நம்ம கிட்ட தான் பவர் இருக்கு, நம்ம கிட்ட பாப்புலேஷன் இருக்கு, நம்ம கிட்ட பணமும் இருக்குது, நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் பிரிக்ஸ். சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேஸ் கண்ட்ரீஸ் இவங்க தான். இது போக நம்ம நான் சொன்ன மாதிரி மீதி லிஸ்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்களும் வந்து கிவன் அ சான்ஸ், அவங்க வந்து அமெரிக்கா பக்கம் போகணுமா இங்க வரணுமாங்கிறப்ப அவங்க எல்லாம் இங்க வர ஆட்கள் தான். அதனால தான் இங்க வந்து நிக்கிறாங்க. ஓகே, நமக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கலாம், பட் அவனா இவனான்னு பாக்குறப்ப நம்ம கிட்ட தான் வந்து எல்லாரும் நின்னுறாங்க. இதான் கேங். ஓகேவா? இந்த பிரிக்ஸ் சமிட் வந்து இப்போ ரீசெண்டா பிரேசில்ல நடந்துச்சு. இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்போ வந்து பேசின ஒரு விஷயத்துல ஈரான் மேல வந்து அமெரிக்கா யூனிலேட்டரலா வந்து குண்டு போட்டது தப்பு, அது இன்னொரு நாட்டோட ஒரு சுதந்திரம், அது அமெரிக்கா பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னதா இருக்கட்டும். காசால வந்து கண்டினியூஸா 2 நாடுகள், இஸ்ரேல், அமெரிக்காங்கிற அந்த 2 நாடுகள் வந்து சுயநலத்துக்காக குண்டுகளை போடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ்ல பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் 3வது, இது 2 கூட வந்து அமெரிக்காவுக்கு பெருசா வலிக்காது, என்ன எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொல்லிட்டு போன்னு விட்டுருவாங்க. பட் 3வதா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ரூல்ஸை வந்து மதிக்காம சொந்தமா ரூல்ஸ். இப்போ ட்ரம்ப் வந்தோட என்ன சொல்றாரு, நான் உனக்கு டாக்ஸ் ஏத்திடுவேன், உனக்கு டாக்ஸ் ஏத்திடுவேன், நீ என் கூட பிசினஸ் பண்ண முடியாது, உனக்கு காசு வராதுன்னு மிரட்டுறாருல. இது ரொம்ப தப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ட்ரம்ப் ரொம்ப ட்ரிகர் பண்ணிருக்குது. ட்ரம்ப் உடனே என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, எவனாவது இந்த பிரிக்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பாத்தீங்க, உங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் ஏத்தி விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மிரட்டி இருக்காரு. இப்போ இது மொத்தமா பிரிக்ஸ்க்கு, விச் இந்தியா இஸ் a main member of. அது மட்டும் இல்லாம இந்தியா கூட ஒரு பிசினஸ் டீலும் நடந்துட்டு இருக்கு. ஒரு ட்ரேட் டீல் வந்து இன்னொரு 2-3 daysல அனௌன்ஸ் ஆக்கப்படும். நான் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். பட் அந்த டீலுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் என்னன்னு சொல்லிடுறேன். டைரக்டா உங்களையும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா
இந்தியா வந்து ரொம்ப நாளா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வரக்கூடிய விதைகள்ல இருந்து விவசாயிகள் வந்து இப்போ இந்தியாக்குள்ள யாராவது ஒருத்தங்க வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு அமெரிக்கா நாடு, இப்ப யோசிச்சு பாருங்களேன், பில் கேட்ஸ் நினைச்சா இந்தியால விவசாயம் பண்ண முடியாதா? அவர்கிட்ட இல்லாத காசா? யோசிச்சு பாருங்களேன். ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா, பில் கேட்ஸ் இந்தியால விவசாயம் பண்ண கூடாதுன்னு சொல்லுது. இந்தியால இருக்கிற விவசாயிங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பணம் கொழிக்கக்கூடிய முதலாளிகள் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இந்த நிலத்தை வாங்குறது, அதுக்குள்ள என்ன விதைய போடணுங்கிறது, உள்ளுக்குள்ள என்ன செடி வளரணுங்கிறது, இது எல்லாத்தையும் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிகள் ஸ்டில் பேக் போன் ஆஃப் இந்தியா. 2025 ஆயிடுச்சு, ஏஐ வேர்ல்ட் ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் இந்தியால அதிகப்படியான மக்கள் வந்து விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபீல்டு எல்லாம் வருது. நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் நார்த் போக போக பாத்தீங்கன்னா விவசாயம் தான் மெயின் இண்டஸ்ட்ரியே, விவசாயம் தான் இந்தியாவோட பேக் போனே. அப்படி இருக்கிறப்ப இந்த வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் உள்ளுக்குள்ள விட்டோம்னா இந்தியாவில் விவசாயம் என்ன ஆகுறது? இதை வந்து விதைகளை வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டான ஹைபிரிட் விதைகள் எல்லாம் விட்டோம்னா நம்ம ஊரில் இருக்கிற விதைகளுக்கு என்ன ஆகுறது? நம்ம ஊரோட பிரீட் என்ன ஆகுறது? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்குது. இந்தியா வந்து இதெல்லாம் ப்ரொடெக்ஷனாக வச்சிருக்காங்க. இல்லை, இங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து பாதிக்கிற மாதிரி நாங்கள் எல்லாரையும் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இது விவசாயம் ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, டெஸ்லா ஏன் வந்து இந்தியாவுக்குள்ள ஈஸியாக வர முடியல? அப்படி நீங்களாம் வரணும்னு நினைச்சாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இங்க மேனுஃபேக்சரிங் வைங்க, நீங்க இந்தியாவுக்குள்ள மேனுஃபேக்சரிங் செட் பண்ணுங்க. டெஸ்லா ஃபேக்டரியை நீ பெங்களூர்ல ஓபன் பண்ணு, சென்னையில் ஓபன் பண்ணு, இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடு, அப்புறம் இங்க இருக்கிறவங்களுக்கு காரை விற்கலாம். நீ வந்து அமெரிக்கால காரை செஞ்சு இந்தியால வந்து மக்களுக்கு நீ வந்து விற்கிறங்கிறது வந்து சரி கிடையாது. அப்ப இங்க இருக்கிற காசை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு நாங்க ஏன் கொடுக்கணும்? இங்க இருக்கிற டாட்டாவும் மஹிந்திராவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால காரை செய்யறாங்க, இந்தியால இருக்கிறவங்க வாங்குறாங்க, இந்தியா வளருது. இதுல ஒரு லாஜிக் இருக்குது. சம்பந்தமே இல்லாம வெளிநாட்டு கம்பெனி வளர்றதுக்கு நான் ஏன் இந்தியால பெர்மிஷன் கொடுக்கணும்? எனக்கு வேலை கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா டெஸ்லா மாதிரி கம்பெனிஸ்க்கும் இன்னமும் அதனால தான் இந்தியால வந்து டெஸ்லா அவைலபிளா இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்படி வந்தா வருது, இன்னும் ஒரு ப்ராபபிலி 1 or 2 monthsல வரும். வர்றப்ப டாக்ஸ் வந்து ஹெவியா இருக்கும், 110% கிட்ட இருக்கும். 30 லட்சம் ரூபாய் டெஸ்லா காரை வந்து நம்ம ஊர்ல 70 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு இருக்கணும். which makes no sense. கரெக்டா? காசை வச்சுட்டு என்ன பண்ணான்னு தெரியாதவங்க வேணா வாங்கலாம், பட் லாஜிக்கலா அது வாங்குறதுல எந்த கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கிறவங்க பெருசா வாங்க மாட்டாங்க, காசு இருந்தா கூட. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸா எனக்கு தான் பேசிக்கா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கட் பண்ணுது. நீ இங்க பெருசா பிசினஸ் பண்ண முடியாதுங்கிறத கட் பண்ணுது. இது வந்து இந்த விதைகள் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். எந்த விதை இந்தியாவில் வெளிநாட்டு விதையெல்லாம் வரணுமா வரக்கூடாது, அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அது மாதிரி ரெண்டாவது இருக்குல்ல இந்த காரு, அதுவுமே அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம். டெஸ்லா ஏன் இந்தியாவில் இல்லைங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. அதுக்கான பதில் இதுதான். இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியாவுக்கு இந்தியன்ஸுக்கு வேலை கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியாவில் டாக்ஸ் கட்டக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு நான் அதை கொடுத்துட்டு போயிடுவேன், நான் ஏன் வெளிநாட்டு கம்பெனி கொடுக்கணும்னு கேட்கறாங்க. இது இந்தியாவோட ஆட்டிடியூட். இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, ரொம்ப வருஷமா இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் சர்விங் இந்தியா வெல். நிறைய பேர் இன்னைக்கு இந்த எத்தனை டாடா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மஹிந்திரா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அகைன் டாடா மஹிந்திரா இஸ் an example. இது எல்லா இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி வந்து வெளிநாட்டு கம்பெனியா இருந்தாலும் அவங்க வந்து இந்தியாவில் இன்னொரு கம்பெனியோட பார்ட்னர் பண்ணி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்தியன் ரூல்ஸ் அப்படி தான் இருக்குது. இந்தியாவில் நீ வேலையை கொடு, இந்தியன்ஸுக்கு வேலை கொடு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவில் இருக்கிற வேலையை எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டீங்க, அதனால நான் என்ன பண்றேன்னா டாக்ஸ் எல்லாத்தையும் ஏத்த போறேன். சோ என் வரி எல்லாத்தையும் நான் ஏத்திட்டேன்னா யாருக்கு? வெளிநாட்டுல இருந்து உள்ள வர பொருட்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்க செயின் வந்து அமெரிக்காவுக்கு போகுதுன்னா அதுக்கு டாக்ஸ் அதிகமா போடுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? செயினை வந்து நீங்க அமெரிக்காலே செய்வீங்க. இந்தியாவில் செஞ்சு அமெரிக்கால வந்து விற்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அமெரிக்காலே செய்வீங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு மசாலா, இந்தியாவில் இருக்கிற ஒரு டீ தூள், அதுக்கு அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டீ காஃபிலாம் இந்தியால இருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம். இந்த டீ வந்து நீங்க இந்தியாவில் இருக்கிற டீக்கு வந்து அதிகமாக டாக்ஸ் போட்டேன்னா என்ன ஆகும்? நீங்க வந்து அமெரிக்காலேயே டீயை விளைய வச்சு அங்கேயே குடிப்பீங்க. சோ அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரம்போட ஆட்டிடியூட். சோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் விலையை ஏத்த போறேன். இந்தியா சொல்றாங்க இப்படி விலையை ஏத்தாதீங்க, இது நியாயம் கிடையாது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க மீறீங்க அப்படிங்கறத வந்து பிரிக்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. நம்மளோட அமைப்பு கேங் இருக்காங்கல்ல, அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் இதை நிறைய டைம் நம்ம இன்டைரக்டா சொல்லியிருக்கோம், டைரக்டா சொன்னதில்ல. இந்தியாவுக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு வேணுமோ இந்தியாவுக்கு அமெரிக்கா அந்த அளவுக்கு வேணும். நம்ம 2025 எல்லா நாடுகளும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு இந்தியா நினைக்கிறாங்க. சோ இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, ஓகே உனக்கு என்னப்பா டீல் வேணுமா, உனக்கு என்ன ட்ரேட் டீல் வேணும், நானும் இன்னும் டீல் போட்டுக்கலாம், எனக்கும் மார்க்கெட் ஆக்சஸ் தான், எனக்கு இருக்கிற டாக்ஸையும் கம்மியாக்கு, ஏன் நாட்டில இருந்து பொருட்களை ஓ நாட்டுக்குள்ள நான் அனுப்புறேன், அதையும் நீ அலோவ் பண்ணு, ஓ நாட்டுக்குள்ள இருந்து எந்தெந்த பொருள் அனுப்பணுங்கிறத நீயும் நானும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிக்கல் பொருட்களுக்கு ப்ராபப்லி டீல் சைன் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. which means மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு இந்தியாவில் மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் மெடிசன்ஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா அமெரிக்கன் கம்பெனி இங்க வந்து டைரக்டா எக்ஸ்போர்ட் அமெரிக்கால செஞ்சு மாத்திரையை கம்மியான விலைக்கு இங்க விற்க முடிஞ்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற சில மெடிக்கல் கம்பெனிஸ்க்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ரூமர்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, மெடிக்கல் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அலோவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிசனல் ப்ராடக்ட்ஸ் டாடா இந்த ஆட்டோ
டெஸ்லா மாதிரி காருக்கு வந்து ஒரு பெரிய புஷ் வந்து அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம் டிஸ்கஷன்ல இருக்குது. பட் இவ்வளோ நாள் இந்தியா அதை பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஓவரால் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள்ல ஒரு டீல் சைன் பண்ணப்படும். அந்த டீல்ல இவ்வளோ நாள் நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் இல்லாத நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்தியாவுக்குள்ள விற்க ஆரம்பிப்பாங்க அமெரிக்கா பொருட்களை. அதே மாதிரி அது டாக்ஸ் கம்மியாகவும் விற்கப்படும். விச் மீன்ஸ் இந்தியாவில் அதே பொருளை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு காம்படிஷன் வெளிநாட்டில இருந்து அதிகமாக போகுது. இது இந்தியாவில் எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணாது. நம்ம டைரக்டா அங்க போய் வந்து வரி பணமும் அங்கதான் அதிகமாக போய் சேரும். ஏன்னா அந்த கம்பெனி கரெக்டா எண்ட் ஆஃப் அவங்க நாட்டு கம்பெனி. இந்தியா இதுக்கு சண்டை போட்டு நெகோசியேஷன்ல முன்ன பின்ன போய்கிட்டே இருக்கும். இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து எப்படியாவது இந்தியாவோட ஒரு பெரிய டீலை கிராக் பண்ணணும்னு நினைக்கிறார். பிகாஸ் ட்ரம்ப்புக்கும் சைனாவுக்கும் ஆப்வியஸா பஞ்சாயத்து இருக்குது. சைனாவுக்கு அடுத்த அல்டர்னேட்டிவ் இந்தியா தான். இருந்தாலும் நம்ம கிட்ட தான் மேனுஃபேக்சரிங் அதுக்கு அடுத்து அதிகமா இருக்குது. ஸோ இந்தியாவோட ஒரு டீலை கிராக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல. இதுக்கு நடுவில் தான் பிரிக்ஸ் மாநாடும் நடந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னது. அதுல என்ன சொல்றாங்க, நாம ஏன் அமெரிக்காவோட நிக்கணுங்கிறேன். அப்படி பிரிக்ஸோட ஓவரால் கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் அமெரிக்கா கிட்ட போய் நிக்கணும். அமெரிக்காக்காரன் என்ன பெரிய ஆளு, அவன் கிட்ட இல்லாத அளவுக்கு நம்ம கிட்ட ஜனசக்தி இருக்குது. நம்ம கிட்ட வந்து மக்கள் சக்தி, பேசிக்கா மக்கள் சக்தி அவ்வளவு இருக்குது. நம்ம கிட்ட வந்து பணமும் இருக்குது. இந்தியாவும் சைனாவும் சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு பணம் இருக்குது. நம்ம கிட்ட பணமும் இருக்குது. அகைன் டெக்னாலஜிக்கலா எவ்வளவு அட்வான்ஸ்டா இருப்போம். எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஏன் வந்து இவங்க கிட்ட போய் நிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சைடு கொஸ்டினாவே இருந்துட்டு இருக்குது. பிரிக்ஸோட கொஸ்டினாவே இருக்குது. பட் இது வரைக்கும் இந்தியா வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. இந்தியா வந்து கிளியரா அமெரிக்கா சைடும் கிடையாது. இந்தியா வந்து கிளியரா ரஷ்யா சைனா சைடும் கிடையாது. இன்னைக்கு 2025 எடுத்தீங்கன்னா இந்தியா வந்து நம்மளுக்கு எது தேவையோ, நம்ம நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு டீலையும் இண்டிவிஜுவலா சைன் பண்ணிருக்கோம். பட் இது ரொம்ப நாளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ரெண்டு சைடுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதர் சைடு கூட சேராதங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா இந்தியா யார் பக்கம் நிக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் உலகத்தோட அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாடு நம்ம தான். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா பிளேயர்ஸும் திரும்பி திரும்பி எந்த சைடு அந்த சைடு அந்த கிரிக்கெட் மேட்ச்ல இருக்கிற மாதிரி இவன் எனக்கு அவன் எனக்கு எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. கடைசியில் நிக்கிற ஒருத்தனா வந்து இருக்கிறதுலே பெரிய பிளேயர், இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேயர். ஏன்னா பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுலே அவங்க கிட்ட தான் அதிகமா இருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட் வேணா இங்க பிசினஸ் பண்றதா இருக்கிறதுலே பெரிய காசு. அப்படி இருக்கிறப்போ இந்த பிளேயர் யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க? நம்ம பிரிக்ஸ் ப்ரோ ரஷ்யா ப்ரோ சைனா போகணும்னு நினைக்கிறீங்களா? தேர் இஸ் a lot of problem with it because it's also pro China. ப்ரோ ரஷ்யா போகணும்னு நினைக்கிறீங்களா? டீம் சைனா ரஷ்யா போகணும்னு நினைக்கிறீங்களா? டீம் அமெரிக்கா ஓகே என்னாலும் பரவாயில்லப்பா, நம்ம ட்ரம்ப் தானே சொல்ற இடத்துல சைனா போட்டு அவன் கம்பெனியால நம்ம ஊர்ல விற்க விட்டு நம்ம கம்பெனியால அங்க விற்க விட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பேசிக்கா அந்த வீடியோட முடிவில் ட்ரம்ப் இஸ் புட்டிங் பிரஷர் ஆன் இந்தியா டு ஓப்பன் த மார்க்கெட்ஸ் ஃபார் அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்தியாவுக்குள்ள இன்னும் ஃப்ரீயா விடுங்க, டாக்ஸ் எல்லாம் கம்மியாக்குங்க, நாங்க வந்து ஈஸியா அங்க விற்கணுங்கிறதுக்கு ரொம்ப பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. உங்ககிட்ட நான் எடுத்து முன் வைக்கிறேன். இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. நீங்க இந்தியன்ஸ், இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸும் இருப்பீங்க, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸும் இருப்பீங்க, வெளிநாட்டில் மற்ற நாடுகளில் வாழக்கூடிய இந்தியன்ஸும் இருப்பீங்க. உங்களோட ஆன்சர் என்ன? அதுக்கு மேலே வந்து முடிஞ்சா நீங்கள் எந்த நாட்டில் இருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்க. கமெண்ட்ல நீங்கள் இந்தியா ரஷ்யா சைனா பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமெரிக்கா பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்களா, யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டா அட்லீஸ்ட் தமிழ் மக்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி குளோபல் பாலிடிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் இதே கண்டென்ட்டை நீங்கள் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே நான் வேகமாக பார்த்து முடிச்சிடணும்னு யோசிச்சிங்கன்னா எக்ஸ் மதன் கௌரின்னு இன்ஸ்டாகிராமில் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதையும் சர்ச் பண்ணி பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி 1 million ஃபாலோவர்ஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் வீடியோவோட ஒரு பேசிக் 30 செகண்ட் 1 minute வெர்ஷன் அங்கே இருக்கும். ஸோ see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.